தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகிறார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகின்றார் தமிழிசை சவுந்தரராஜன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ஏறத்தாழ தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவது உறுதியாகிவிட்டது. அவர் தன்னுடைய குடும்ப கட்சியான காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவு செய்துள்ளார். அவருடைய தந்தையார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் குமரியனந்தன். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய சித்தப்பா வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்பொழுது கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் விஜய் வசந்த் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய சித்தப்பா மகன் ஆவார். இவருடைய குடும்பம் நீண்ட காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம். இவர் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி இவர் மீது எடுத்தெடுத்த அதிரடி நடவடிக்கைகளால் அதிர்ந்து போன தமிழிசை சவுந்தரராஜன் மனம் வெதும்பி பாரதிய ஜனதா கட்சியில் விலக முடிவு செய்துள்ளார். அவருடைய குடும்பத்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காங்கிரஸ் கட்சியில் இணையுமாறு வலியுறுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி அவருக்கு பதவிகள் வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் பொருட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் சேர்க்க முடிவு செய்துள்ளது. அவர் கட்சியில் சேர்ந்த ஒரு சில நாட்களுக்குள் அவருக்கு முக்கிய பதவிகள் வழங்க காங்கிரஸ் கட்சி தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் எந்தவித வரவேற்பும் கிடையாது. திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருக்கும் செல்வ பெருந்தகை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நியமிக்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விரைவில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வார் என்றும் அவர் சேர்ந்த பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இன்னும் சற்று நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.